ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். பேசாமல் பேசுதல், மொழியின்றி மொழிதல், இந்த இரண்டு நிலைகளும் ஒன்றுதானா? பேசாமல் பேசுதல் மூலம் இரண்டு மகான்கள் மைண்ட் கம்யூனிகேஷன் வைத்து கொள்ளுதல் சாத்தியம் என்று தாங்கள் கூறியிருக்கிறீர்கள். அப்படியானால் பேசாமல் பேசுதல் மூலம் ஒரு மகான் தனது டிவைன் எனர்ஜி மற்றும் தான் அடைந்த ஞானத்தை மற்றொரு மகானுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்ய முடியுமா? ஒரு வேர்ல்ட்லி சென்ஸ்லேயே கண்ணோடு கண்ணினை நோக்கிற்கு வாய்ச்சோர்கள் என்ன பயனும் இல்லை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அதாவது ஒரு கண்ணு இன்னொரு கண்ணு பார்த்தாவே அதில் 1000 விஷயங்கள் சொல்லிட முடியும். அதனால் வாய்ச்சோர்கள் தேவைப்படாது. இந்த வேர்ல்ட்லி சென்ஸில் ஒரு ஹியூமன் ஃப்ளஷ் அண்ட் பாடி ரிலேஷன்ஷிப்லேயே ஐ கான்டாக்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆன்மீகத்தில் கண்ணு கூட தேவைப்படாது. யூ மே க்ளோஸ் யுவர் ஐஸ், ஆப்போசிட்டில் இருக்கிற அளவும் கண்ணை முடிக்கலாம், 2 பேரும் மைண்ட்லேயே கம்யூனிகேட் பண்ண முடியும். இது அதை விட பெரிய லெவல். அண்டு நம்ம வெளியே பார்க்குற இந்த ஃப்ளஷ் அண்ட் பிளட் பாடி இல்லாமல் நமக்கு உள்ளுக்குள்ளே இன்னொரு உடம்பு இருக்குது. அந்த நிறைய பேர் கூட இருப்பாங்க, ஆனால் நம்மளை விட அவங்க அழகாக வந்து வாழ கற்றுக்கிட்டு இருப்பாங்க. மேஜர் சந்திரகாந்த் சினிமாலாம் பாருங்கள், அவனுக்கு யார் வராங்க யார் போகிறாங்க எல்லாமே கரெக்டாக தெரியும். ஏன்னா அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அவங்களுக்கு ஆக்டிவைஸ் ஆகிடுது. இதுக்கு பர்த்தி அது ஆகி போயிடுது. இப்போது யோகி ராம் சரத்குமார் சாமி திருவண்ணாமலையில் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. கார் வருது, உங்களை காஞ்சி பெரியவர் கூட்டம் வர சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இவருக்கு தெரியும் ஏற்கனவே, ஏன்னா மைண்டில் கம்யூனிகேட் ஆகிடுச்சு. அவர் என்ன ஃபோன் போட்டால் சொன்னார் வந்துடுங்கன்ட்டு. வராங்க, அவர் பெரியவர் உட்காந்துருக்காரு, இவர் உட்காந்துருக்காரு, 2 பேரும் இப்படியே இருக்காங்க. ஒரு 20 மினிட்ஸ் ஆஃபர் ஆனவுடனே இவர் வந்து கும்பிட்டுட்டு கிளம்புறாரு. காரில் கூட்டின்னு வர ஆள்கிட்டே இவர் சொல்கிறாரு, நாங்கள் என்ன பேசணும் உனக்கு தெரியணுமா அப்படின்னு. இன்னும் ஒன்றுமே பேசலிங்கிறான். இல்லை நாங்கள் எல்லாம் பேசிட்டோம். அவர் சொன்னார், எங்கள் பகவத் நாம போதேந்திரான்னு ஒன்றை மாதிரியே ராமநாமத்தை உபாசனை பண்ணிகிட்டு இருக்கிறவருடைய ஜீவ சமாதி கோவிந்தபுரத்தில் இருக்குது, கும்பகோணத்துக்கிட்ட. நீ அங்கே போய் இருக்கியா? நீயும் ராமநாமம் தானே சொல்கிற, நான் உனக்கு எல்லா வசதியும் அங்கே பண்ணித்தரேன்னு சொன்னார். நான் இல்லை, எனக்கு திருவண்ணாமலையே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு. அப்போ அண்மை காலத்தில் கூட இது ஒரு இன்சிடெண்ட். எப்படி 2 மகான்கள் எதுவுமே பேசாமல் எல்லாத்தையும் பேசிட்டாங்க அங்கிறதுக்கு ஒரு உதாரணம். காரணம் என்னென்னா, இந்த வெளி உடம்புன்றது இம்மெட்டீரியல். இப்போ நான் ஒரு சட்டு போட்டுருக்கேன், இந்த சட்டு இருந்தால் என்ன இல்லை கட்டியிருந்தா மிஞ்சி போனால் பேர் பாடி அவ்வளோதானே. இட் டசன்ட் மேக் எ டிஃப்ரென்ஸ், ஸ்டில் யூ எக்ஸிஸ்ட். அதே மாதிரி நமக்குள்ளே ஒரு சப்கான்ஷியஸ் பாடி இருக்குது. அப்போ இந்த பாடியை பற்றி நம்ம கவலை இல்லை, இந்த கண்ணுக்கு அது வாய்மூக்கை பற்றி கவலை இல்லை. இதுக்கு ஈக்குவலண்ட்டான அவயவங்கள் உள்ளேயும் இருக்குது. சேம் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணக்கூடிய ஐம்புலன்கள் நமக்கு உள்ளேயும் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு பண்ண முடியும். உங்களுக்கு நார்மலாகவே ஒரு லெவலுக்கு போனீங்கன்னா தெரியும். யாராவது உங்களை ரொம்ப க்ளோஸாக லவ் பண்ணுறாங்கன்னு வைங்க. அப்போ உங்களுக்கு உள்ளுக்குள்ளோ ஏதோ ஒரு மயில் இறகால் வருடுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அவங்க வாய்த்திறந்து ஒன்றுமே சொல்லிக்க மாட்டாங்க, அங்கே உட்காந்து நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் நமக்கு அது தெரியும் இல்லையா? எஜே சூர்யா சினிமாவில் ஏதோ வரும், மயில் இறகால் மயிலிறகே மயிலிறகே வருடுகிறாய் என்னை, மழை நிலவே மழை நிலவே உயிருளலாம் உன்னுலாம், உயிரை தொடர்ந்து வரும் நீதானே மெய் எழுத்து. ஓகே. ஸோ இந்த வெள்ளைக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த ஷேக் ஹேண்ட் கண்டுபிடிச்சதுக்கு கூட இது ஒரு காரணம் தான். யூ ஆர் ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் யுவர் வார்ம்த், யுவர் கேர் ஆர் லவ் வாட் எவர் இஸ் தட் வித் அ ஹேண்ட் ஷேக். அப்போது 2 உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய மின்காந்த அலைகள் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வந்து அந்த ஷேக்கில் வருது. அண்டு இது பல விதங்கள்லாம் இருக்கும். இப்போ வெள்ளைக்காரங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நீங்கள்லாம் இப்படி கும்பிடுவீங்க. இப்படி கும்பிடும்போது உங்களுடைய ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா, சிவசக்தி ஐக்கிய சொரூபிணிய என்னமான்னு சொல்லிட்டு அது இப்படி 2 கவியும் குவிக்கிற போது அந்த எண்ணங்கள் பாஸ் ஆன் ஆகுது. வெள்ளைக்காரங்க என்ன பண்ணுறாங்க, இப்படி சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு நர்வ் சென்டர்ஸ் இருக்குது. இந்த கைவிரல் இப்படி குவிக்கிற போது வி ஆர் ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் எ பர்டிகுலர் எமோஷன் டு தெம். இப்படி எத்தனையோ ஒரு மகான் இருக்கார், அவர் காலிலேயே கூட தீட்சை கொடுக்க முடியும்.
அப்பர் சுவாமிகள் ஒரு கோயில் சத்திரத்தில் படுத்துன்னு இருக்காரு. சிவபெருமான் ஒரு வயோதிகராக வந்து அப்பர் சுவாமி தலை எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் நம்மளுடைய 2 காலையும் வச்சுக்கிட்டு 2 காலையும் அவர் தலை மேலே உதைக்கிற மாதிரி வைக்கிறாரு. அப்பர் சுவாமி ஏதோ கிழமை தூக்கத்தில் பண்ணுறான்னு வேறு பக்கம் திரும்பி படுத்துக்கிறாரு. இந்த கிழமை திருப்பி அந்த பக்கம் போய் 2 காலை வச்சு உதைக்கிறாரு. இதெல்லாம் வந்து எக்ஸ்பிரஷன்ஸ், பாசிங் ஆன் எனர்ஜி. ஏன்னா பாதம் விஷ்ணு, அதனால் ஒரு குரு பாத தீட்சை கொடுக்கறதுங்கிறது அதுதான். ஸோ இது பல வகைகள் இருக்கும். இப்போ நானே திருவண்ணாமலையில் ராம் சரத்குமார் சாமி இருக்கார் இல்லையா, ஸோ அவருக்கு நிறைய நாள் காலெல்லாம் பிடிச்சி விடுவேன். அந்த கோயில் சாத்தின உடனே அங்கே போயிடுவேன். திருப்பியும் 4 மணிக்கு தான் கோயில் திறப்பாங்க. அதனால் அவர்கிட்ட போய் உட்காந்துருப்பேன் நான். சம்டைம்ஸ் அவர் நான் சாப்பிட்ற டைமில் இருந்தால் சாப்பாடு கொடுப்பாரு, நான் விரதம் இருக்கிறனால கொடுக்க மாட்டார். ஸோ இதே மாதிரி தான் அங்கேயும் நம்ம அவருக்கு கால்கள் பிடிச்சி விடுற போது என்ன பண்ணுவார்னாக்கா, இந்த காலில் வந்து அவர் பிளெஸ்ஸிங் கொடுப்பாரு, நமக்கு ஃபீல் பண்ண முடியும். ஸோ எல்லாம் அவங்கவுங்களுடைய அனுபவம். யூ கேனாட் யூனிவர்சலைஸ் திங்ஸ். அவங்கவுங்க அனுபவம் அவங்கவுங்களுக்கு. ஏதோ ஒரு சினிமா பாடின இருக்கு, அசின் பாடுற இல்லையா, உன் திருவடி பட்டால் தசாவதாரத்தில் வரும். உன் திருவடி பட்டால் திருமணமாகும் ஏந்திழை ஏங்குகிறேனே, மயில் பீலி சூடி நிற்கும் மன்னவனே, மங்கைக்கு என்றும் நீயே மணவாளனே, முகுந்தா முகுந்தா. ஸோ உங்கள் சினிமாலேயே இந்த பாட்டெலாம் இருக்குது பாரு, திருவடி பட்டால் இதெல்லாம் நடக்கும்ங்கிற மாதிரி. அதாவது இப்போ பிருகு முனிவர் இருந்தார், அவர் மகாவிஷ்ணுவை பார்க்கறதுக்கு போகிறாரு. யார் சாத்விகமான கடவுள்னு கண்டுபிடிக்கிறது தான் 7 ரிஷிகளும் அவர் கொடுத்த அசைன்மெண்ட்டு. இவர் சிவன் பிரம்மாவெல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நேராக மகாவிஷ்ணுக்கிட்ட போகிறாரு. அப்போது மகாவிஷ்ணு இப்படி படிச்சுக்கிட்டு இருக்கிறார் இல்லையா, இவர் என்ன பண்ணுறாரு, அவர் நெஞ்சு மேலே எட்டி உதைக்கிறாரு. அப்போ பெருமாள் கண்ணை திறந்து, ஐயோ உங்களுக்கு கால் வலிச்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலை பிடிச்சி விடுற மாதிரி அவருடைய கட்டை விரலில் அவருக்கு ஒரு கண் இருக்கும். அந்த கண் தான் அவருடைய ஈகோவுக்கு காரணம். அதனால் அந்த கால் பிடிக்கிற மாதிரி அந்த கண்ணை இது பண்ணார். அப்போ தான் அவருக்கு அந்த நல்ல புத்தி வந்துடும். இருந்தாலும் மகாலட்சுமி கோவம் வரும், நான் இருக்கிற இடத்துல அவன் உதைக்கிறான், நீ அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கியே, இனிமேல் உன் சங்காத்தமே வேணான்னு சொல்லி அந்த அம்மா மகாவிஷ்ணுவை விட்டுட்டு பூமியில் வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கூட உங்கள் புராணங்களில் கதை இருக்கு. ஸோ இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பவர். சில பேருக்கு காலில் பவர் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு தெய்வம் இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம இதயம் இருக்குது, அது முருகப்பெருமான். அதனால் அவனுக்கு நெஞ்ச குகையில் இருப்பதனால குகன்னு பேர். நம்முடைய மனசு இருக்கே அது சந்திரன், நம்முடைய மூச்சுக்காற்று வாயு, நம்ம உடம்பில் இருக்கிற வாட்டர் தான் வருணன், நம்ம உடம்பில் இருக்கிற நெருப்பு இருக்கு இல்லையா அதுதான் அக்னி, நம்ம பாதங்கள் விஷ்ணு, நம்முடைய கை இந்திரன். இப்படி எல்லா கடவுளும் நம்மக்கிட்டே இருக்காங்க. இருக்கிற இடம் உலகத்தில் ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கு வித்தியாசமாக இருக்கும். இப்போ மகாலட்சுமிங்கிறோம். மகாலட்சுமி மனுஷங்களுக்கு எங்கே இருக்கணும், ஹார்ட்டில் இருக்கணும். நெஞ்சம் சிவக்க அருள்வாயே அப்படின்னு அறிஞர் பாடுவார். ஏன் மகாலட்சுமி தலைமையில் வைக்கல மனுஷனுக்குன்னு சொன்னால், நிறைய துட்டு இருக்குதுன்னு அவனுக்கு திமிரு வந்துடக்கூடாது. ஹார்ட்டில் வச்சா என்ன ஆகும், மற்றவங்களாம் கஷ்டப்படுறாங்களே, மண்பதை கிறங்கும் தெரும்புல காவலுங்கிற மாதிரி மனசில் அந்த இரக்கம் வந்ததுன்னா அவங்க மற்றவங்களுக்கு தான தர்மம் பண்ணுவாங்க. அதனால் மகாலட்சுமி இதயத்தில் வைக்கணுங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டாந்தாங்க. இதே மகாலட்சுமி பசுமாட்டுக்கு பேக் சைடில் வச்சுருக்காங்க. நல்லா யோசனை பண்ணிப்பார். ஏன்னா அதில் கோமியம் கிடைக்கிது, சாணி கிடைக்கிது, அதெல்லாம் உங்களுக்கு கிருமி நாசினிகள். அப்புறம் பின்பக்கம்தான் அதுக்கு பால் சுரக்குது, அதில் தான் நீ பால், தயிர், நெய், வெண்ணெய் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்ற. அதனால் மகாலட்சுமி பசுமாட்டுக்கு பின்னால் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த இது இருக்கு இல்லையா குதிரை, ஹாக்ரீவர்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஃபேஸில் இருக்குது. அதனால தான் மாதுவ மடாதிபதிக்கு இப்படி தலைமையில் தட்டு வச்சுக்குவாங்க. குதிரை 2 காலையும் அவங்க தோல் மேலே வச்சுக்கிட்டு அவங்க தட்டிலிருந்து எடுத்து சாப்பிடும். அதுக்கு ஃபேஸில் ஐக்ரீவர்னு சொல்லக்கூடிய அனுபவம் வரும். ஸோ உலகத்தில் எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் கடவுள் இருக்கார். ஆனால் இருக்கிற இடம் வந்து வித்தியாசமாக இருக்கும். அதுக்கு காரணம் ஃபங்க்ஷனல். யாருக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல அந்த தெய்வத்தை வைக்கிறாங்க.
அஷ்டமி நவமி என்ற இந்த 2 நாட்களும் அசுப நாட்கள் என்ற மக்கள் நம்பிக்கையை போக்கவே கண்ணன் ஒரு அஷ்டமி தினத்திலும் ஸ்ரீராமன் ஒரு நவமி தினத்திலும் பூமியில் அவதாரம் எடுத்து அந்த தினங்களுக்கு மகிமை சேர்த்தனர் என்று கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் தேவர்களின் இரவு பொழுதாகிய தட்சிணாயன காலத்தில் தானே பகவான் கண்ணனே அவதாரம் எடுத்தார். பூமியிலும் பித்ருக்கள் லோகத்திலும் அவரது அவதார வேளை இரவு பொழுதாகத்தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது தேவர்களின் பகல் பொழுதான தட்சிணாயன காலத்தில் தானே பகவான் கண்ணனே அவதாரம் எடுத்தார். பூமியிலும் பித்ருக்கள் லோகத்திலும் அவரது அவதார வேளை இரவு பொழுதாகத்தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது தேவர்களின் பகல் பொழுதான உத்தராயண காலம் மட்டும் ஏன் புண்ணிய காலம் என்று சொல்லப்படுகிறது? பீஷ்மர் கூட தன் உயிரை விட உத்தராயண புண்ணிய காலத்தை நோக்கி காத்திருக்க வேண்டிய காரணம் என்ன? இதெல்லாம் அவர்களுடைய நம்பிக்கைகள். அப்படி பார்த்தா ராமர் இருக்கார், அவர் நவமியில் வந்தார். அந்த டைம் வந்து வளர்ப்பிறை, கிருஷ்ணர் வந்தது தேய்பிறை அஷ்டமி. அப்போது ராமரை வச்சுக்கிட்டு நீ வளர்ப்பிறை நல்லதுன்னு சொல்லுவியா, இல்லை தேய்பிறை வச்சுக்கிட்டு கிருஷ்ணர் நல்லதுன்னு சொல்லுவியா? ஒன்று இல்லையா? அப்போது நமக்கு இப்போ ஏகாதசின்னு இருக்குது. அன்றைக்கி ஏகாதசி விரதம் இருக்கிறவங்கலாம் இருக்காங்க. சதுர்த்தின்னா பிள்ளையாருக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் சஷ்டின்னா முருகருக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம். பௌர்ணமி அவங்கவுங்களுக்கு ஒரு ஞானம் இதுக்கெல்லாம் முக்கியம்னு சொல்கிறோம். அமாவாசை பித்ரு தேவதைகளுக்கு தர்ப்பணம் தேவசம் எல்லாம் கொடுக்கறதுக்கெல்லாம் முக்கியம்னு சொல்கிறோம். அதனால் இது எல்லாமே மனிதர்கள் அவங்கவுங்களுடைய கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணுறாங்க. நீங்கள்லாம் இருக்கீங்க, இதிலெல்லாம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் பஞ்சாங்கம் பார்க்குறீங்க, யாரையா கேட்குறீங்க எந்த நாளில் பண்ணோம் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சரி, நீ இவ்வளோ பொருத்தம் பார்த்து இவ்வளோ பஞ்சாங்கம் பார்த்து பண்ணுற உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எத்தனை பேருக்கு விளங்குது? எல்லாம் பார்த்து தானே நீங்கள் பண்ணீங்க, முகூர்த்தம் பார்த்து பண்ணீங்க, நட்சத்திர நாளெல்லாம் பார்த்து பண்ணீங்க, எங்கே விளங்குச்சு? இது முஸ்லீம்ஸு கிறிஸ்டியன்ஸு அவங்க இதெல்லாம் பார்க்குறாங்களா? பார்க்குறதே கிடையாது. ஆனால் அவங்கெல்லாம் நல்லா தானுங்கிறாங்க. அதனால் இதெல்லாம் அவங்கவுங்க மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், செல்கதிக்கு யாதும் குறைவில்லை கண்டாய்ங்கிற மாதிரி அவங்க வாழணும்னு நினச்சிட்டா யாராலையும் அதை கெடுத்துட முடியாது. இவங்களே வாழ்க்கையை சொற்பிக்கிற மாதிரி தான் இவங்க அறிவை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் எந்த பஞ்சாங்கமும் எந்த ஜாதகமும் எந்த ஒரு சடங்கும் இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறதில்ல. டோன்ட் புட் ஆல் தீஸ் ஜார்கன்ஸ், மசாலா ஜார்கன்ஸ் இன் டு யுவர் லைஃப். அப்படின்னு தான் வாழவே முடியாது. ஒவ்வொரு நிமிஷமும் ஏதோ ஒன்று உங்களுக்கு தடையாக இருக்கும். இப்படி போயிட்டா போனோம் வந்துடுவாங்க, அப்படி போயிட்டா போனோம், அதுவும் ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரைட்டு, இந்த மாதிரிலாம் 1000 ரூல்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீ எப்போ தான் வாழ்வ? இதெல்லாம் கணக்கு பார்த்துன்னு உட்காந்துருந்தாக்கா அடுத்தது நீங்கள்லாம் ஆஃபீஸுக்கு போகிறவங்க, ஆஃபீஸுக்கு போகிறவங்க 4 நட்சத்திரத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்ப முடியுமா? உன் ஆஃபீஸில் நீ 10 மணிக்கு போகலன்னா உனக்கு ஆப்ஷன் பண்ணுவான். நீ டைம் பார்த்துன்னு நீ இந்த ஓரை குளிக்க அதெல்லாம் சொல்லிட்டு உட்காந்துருக்க முடியாது. ஸோ டோன்ட் பாதர் அபவுட் ஆல் திஸ் திங். கடவுள் மேலே ஒரு ஃபெய்த் வச்சுக்கோ. இந்த உலகத்தில் இப்போ உனக்கு தான் இப்போ நைட்டு, அமெரிக்காவில் இப்போ டே டைம். ஸோ எது நைட்டு எது டே இல்லையா? இங்கே சூரியன் அஸ்தமனம் ஆகுது, ஆனால் அங்கே எங்கேயோ கண்ணுக்கு தெரிய போகுது. இப்போ சூரியன் அஸ்தமனமும் ஆகிறதில்ல, உதயமும் ஆகிறதில்ல. உலகம் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால இங்கே இருக்கிறது அங்கே தெரியுது, அங்கே இருக்கிறது இங்கே தெரியுது, அவ்வளோதான். நிஜமாகவே அஸ்தமனமும் இல்லை, உதயமும் இல்லை. ரெண்டுமே வந்து ஒரு விஷுவல் திங்கிங் ஆர் இல்யூஷன்ஸ். பூமி, சூரியன், சந்திரன் எல்லாமே சுற்றிக்கின்னு தான் இருக்குது. ஒன்றுத்துக்கு நடுவில் ஒன்று வர்றபோது உங்களுக்கு பகலாகவும் இரவாகவும் தெரியுது. அப்போ இல்லாமல் எங்கே போச்சு? இருந்தது தானே அது. இப்போது நான் ஒரு டவல் வச்சுட்டுருக்கேன். நான் இப்படி கண்ணு மேலே இப்படி வச்சுட்டோடனே எனக்கு இந்த விளக்கு தெரிய போகிறதில்ல. விளக்கு அங்கே தாங்குது, என் கண்ணு அங்கே தாங்குது, டவல் என் மேலே இருக்குது. அந்த மாதிரி ஒரு சின்ன இலை கூட ஆகாசில் இருக்கிற சந்திரனும் அந்த பார்க்க விடாமல் பண்ண முடியும். ஸோ டோன்ட் அட்டாச் டூ மெனி என்ன சொல்கிறது ஐடென்டிஃபிகேஷன் ஃபார் ஆல் திஸ் டே டு டே ஹேப்பனிங்ஸ். ஒரு பிரபல ஆங்கில பத்திரிகைக்கு முன்பு ஒரு முறை பேட்டியளித்த பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா தனக்கு ஷிரடி சாயி, சத்யசாயி மற்றும் பிரேமசாயி என்ற 3 அவதாரங்கள் இருப்பதாகவும் 2 அவதாரங்கள் ஏற்கனவே நிகழ்ந்துவிட்டதாகவும் அவருடைய எதிர்கால அவதாரம் பிரேமசாயி என்றும் அந்த பேட்டியில் கூறியிருக்கிறார். ஆனால் தாங்கள் ஷிரடி சாயி பாபா, சத்யசாயி பாபா என்ற இந்த மகான்களின் வரிசையில்
ஒரு உயர்நிலை தெய்வக் கலவையாக சிவசங்கர் பாபாவின் அவதாரம் நிகழ்ந்திருக்கிறது என்று கூறியிருக்கிறீர்கள். இந்த அவதாரங்களை பற்றியும் அவற்றின் நோக்கம் பற்றியும் தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று சத்யநாராயணன் என்ற பெயரில் புட்டபர்த்தியில் ஒரு குல்லா கம்யூனிட்டியில் பிறந்த ஒருத்தனுடைய லைஃப் சைக்கிள். அவன் எந்த காலங்களில் எந்த மாதிரி ஆத்ம தத்துவத்தில் வாழ போகிறான் அப்படிங்கிற ஒரு கணக்கு. இன்னொன்று, ஒரு ஆஃபீஸில் யார் ரிட்டையர் ஆனால் அந்த சீட்டுக்கு இன்னும் யார் வராங்கங்கிற ஒரு பொசிஷன். இந்த ரெண்டையும் நீங்கள் குழப்பறதுனால தான் இந்த கேள்வியே வருது. இப்போ ஷிர்டி சாய்பாபா அவர் எங்கேயோ ஷிர்டியில் இது பண்ணார். அண்டு அவர் அந்த உடம்பை விட்டுட்ட பின்னால் ஃபார் சம் டைம் மேபி he was in the form of light or something. அந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆக வேண்டியிருந்தது. இவர் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தபோது இவருக்கு அந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படிங்கிறது தான் அவருடைய வாழ்க்கை வரலாற்றில், சத்யசாயோட வாழ்க்கை வரலாற்றில் இருக்குது. அவர் பிறந்த ஊர் என்ன? புட்டபர்த்தி. புட்டான்னா என்ன? பாம்பு புத்து. பர்த்தின்னா நிறையன்னு அர்த்தம். அப்போ எந்த ஊரில் பாம்பு புத்துங்க நிறைய இருக்கோ அந்த ஊரில் அவர் பிறக்கிறாரு. அவருக்கு அந்த ஏதோ ஒரு பாம்பு மூலமாக அந்த எனர்ஜி வந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்டு இது அதாவது ஒரு சத்யநாராயணனுங்கிறவனுக்கு அந்த அந்த போஸ்ட்டு, ஒரு ஆஃபீஸில் வந்த போஸ்ட்டு, அந்த போஸ்ட்டுங்கிறது டிரான்சிட். இட்ஸ் நாட் தட் யூ கேன் கேரி தட் போஸ்ட் த்ரூ எவ்ரி பர்த் ஆர் த்ரூ எவ்ரி ரிலேஷன்ஷிப். இட்ஸ் நாட் லைக் தட். ஸோ எனக்கு நான் ஏற்கனவே 26 ஜனவரி 1984 அட் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டெத். ராகவேந்தர் வந்தார், அவருக்கு இது எடுத்து கொடுத்தாரு, எல்லாம் ஆகிப்போச்சு. ஸோ தட் ஹேப்பன்ட் இன் தி இயர் 1984. ஆல்மோஸ்ட் அரவுண்ட் 88+ நான் திருவண்ணாமலைக்கு போயிருந்தேன். எனக்கு அப்பயே யோகி ராம் சரத்குமார் சாமி நல்லா தெரியும். நான் அவர்கிட்ட உட்காந்து இருந்தபோது அடையார் ஆலமரம் விழுந்துச்சு. அன்றைக்கி நியூஸ் அதுதான், அடையார் கலாட்சேத்திராவில் இருக்கிற ஆலமரம் விழுந்து போச்சுன்னு சொல்லிட்டு, பிரம்மஞான சங்கமும் சபையும். இப்போ அவர் கேட்டார், சிவசங்கரா வாட் இஸ் த நியூஸ் டுடே அப்படின்னு. அவரே சொல்லுவார், நம்ம சும்மா உட்காந்து போகிறோம், தி அடையார் பேனியன் ட்ரீ ஹஸ் ஃபால்னு சொல்லிட்டு. நோ பேனியன் ட்ரீ எவர் ஃபால்ஸ். எந்த ஆலமரமும் கீழே விடுறதில்ல. ஒன்று விடுற மாதிரி தெரியும், அந்த ரூட்ஸ் டேக் ஓவர் அப்படின்னு. அது ஒன்று சொல்லணும். சொல்லிவிட்டு ஜெய கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னா, நான் ஐ ஹேட் இஸ் லாஸ்ட் லெக்சர் அப்படின்னேன். ஜேகே டிட் நத்திங், அன்னிபெசன்ட் எஸ்டாப்ளிஷ் எவ்ரி திங் அண்ட் பாஸ்ட் இட் ஆன் எ சில்வர் பிளேட் டு ஜேகே அப்படின்னார். அதையும் கேட்டுன்னு உட்காந்துருந்தேன். somebody is calling you, he is waiting to give அப்படின்னார். நான் சும்மாவே உட்காந்துருந்தேன். அவர் சொன்னார், சத்யசா இஸ் காலிங் யூ, யூ ஹேவ் டு கோ டு ஹிம், த டைம் ஹஸ் கம் அப்படின்னார். நான் சொன்னேன், எப்போன்னு கேட்டேன். நான் ஏதோ 70 ரூபாய் எடுத்துன்னு மெட்ராஸுக்கு வர்றதுக்காக தான் போயிருந்தேன் திருவண்ணாமலைக்கு. ஜஸ்ட் நோ ஃப்ரம் ஹியர் அப்படின்னாரு. என்னடா ரொம்ப போச்சுங்க. அப்போ மகேந்திரகுமார் ஜெயின்னு கோடிசாமி கிட்ட இருந்த ஒரு பையன், எனக்கு தெரியும் அவனை, அவன் பவன்குமார் அப்படின்னு திருவண்ணாமலை எம்எல்ஏவாக இருந்தார். அவருடைய சொந்தக்கார பையன். அவன் நான் திருவண்ணாமலைக்கு. அவன் சொல்கிறான், நான் பெங்களூர் தான் போகிறேன், போகிற வழியில் உன்னை பழமநேர்லேருந்து புட்டபர்த்திக்கு பஸ் ஏற்றிடுறேன்னா. சரின்னு அவன் காரில் ஏறிக்கினேன். பழமநேர்லேருந்து புட்டபர்த்தி போகிற பஸ் ஏற்றி ஒரு 400 ரூபாய் என் ஜோபியில் போட்டு நான் மெட்ராஸ் வர்றபோது வாங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவன் போயிட்டான். அப்போது சிவராத்திரிக்கு 9 நாள் முன்னால் நான் அங்கே போனேன். அண்ட் என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் சும்மா போட்டுன்னு போன ட்ரெஸ் தான் இருந்துச்சு. ஸோ அங்கே போய் ஒரு டவல் கியூல் கடையில் வாங்கிட்டு டார்மெட்ரியில் படுத்துன்னு இருப்பேன். யாராவது வருவான், பெருக்குவேன். இந்த மாம்பழம் பச்சை கொடு, சத்யசாய் சாப்பிடுவார். நான் யார் என்ன சொன்னால் வாயை திறக்க மாட்டேன். இப்படியே தான் காலையில் அங்கே போய் உட்காருவேன், மற்ற நேரத்தில் அப்படி இருப்பேன். அந்த மாதிரி அந்த காலத்துலலாம் அங்கே 4 ரூபாய்க்கு சாப்பாடு போடுவாங்க. 4 ரூபாய்க்கு நல்ல சாப்பாடே போடுவாங்க, டிப்பிக்கல் ஆந்திரா மீல்ஸ் போடுவாங்க. ஸோ அங்கே இருந்தேன் நான். ஸோ மகாசிவராத்திரி வந்துச்சு. மகாசிவராத்திரி அன்றைக்கி சத்யசாய்க்கு அப்படி இங்கே தான் உங்களுக்கு இந்த பாடி, சப்கான்ஷியஸ் பாடி, சூப்பர் கான்ஷியஸ் பாடி, இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் எல்லாம் புரியணுன்னா இந்த மாதிரி அனுபவங்கள் வந்தால் தான் தெரியும்.
இல்லைன்னா நீங்கள் இந்த உடம்பு தான் எல்லாமே நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. உடம்புக்கு ஒன்றும் ரெலவெண்ட்டே கிடையாது ஆன்மீக பாத்தில். ஸோ மகாசிவராத்திரி அன்றைக்கி அவர் வராரு. வந்து என்னை கூப்பிட்டுட்டு யாரெல்லாம் அவருடைய படத்தை வச்சு வீட்டில் சத்யசாய் பஜன் பண்ணிட்டு பாட்டு பாடிக்கின்னு விளக்கேற்றின்னு கும்பிட்டுன்னு இருக்காங்களோ எல்லா இடத்துக்கும் என்னை கூட்டின்னு போகிறார். எல்லா இடத்துக்கும் கூட்டின்னு போகிறார். போயிட்டு திருப்பியும் புட்டபர்த்திக்கு வர்றார். வந்து அவருடைய காலை காட்டுறார். கால் இவ்வளோ பெருசு வீங்கி இருக்குது, பாதத்துலேருந்து கால் வரைக்கும். ஒரே நீ நடவலையாக போத்துனான்றா அப்படின்னாரு. என்னால் நடக்க முடியலன்னா என்னென்னா வயசாகிடுச்சு, இந்த வேலையை ரொம்ப வருஷமாக செஞ்சிட்டேன் அப்படின்னு அப்படி வீங்கின காலை காட்டுறாரு. அது எனக்கு கட்சி. அங்கேருந்து நேராக நான் திருவண்ணாமலைக்கு வந்தேன். வந்தபோது ராம் சரத்குமார் சாமிக்கிட்ட எனக்கு வேண்டிய ஒரு ஃபேமிலி அலங்கார் கந்தசாமி பிள்ளைன்னு இங்கே பெசன் நகர் அவங்க உட்காந்துருந்தாங்க. அப்போ அவர் சாமி சொல்கிறார், ஒரு குழந்தை இருந்துச்சு, என்ன நல்லா தெரிஞ்ச ஒரு குழந்தை, செல்வின்னு பேர். அவகிட்ட சொல்கிறாரு, ஷிரடி பாபா, புட்டபர்த்தி பாபா, திஸ் இஸ் அவர் பாபா, ஈஸ் அருணாச்சல் பாபா அண்ட் ஈஸ் சிவசங்கர் பாபா அப்படின்னாரு. ஷிரடி பாபா, புட்டபர்த்தி பாபா, இவர் சிவசங்கர் பாபா, இவர் அருணாச்சல் பாபா அண்டு இஸ் அவர் பாபா அப்படின்னு. அப்போ இந்த சிவசங்கர் பாபாங்கிற பேர் இந்த மாதிரி கண்டெக்ஸ்டில் மகாசிவராத்திரிக்கு அடுத்த நாள் திருவண்ணாமலையில் வச்சு யோகி ராம் சரத்குமார் சாமி சொன்னது தான். இது வரைக்கும் உனக்கு புரியணும். அப்போது சத்யசாயியுடைய ஜாதகத்தில் அந்த ஸ்பிரிட்டை வச்சுக்கக்கூடிய காலம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் ஜாதகம்தான். இந்த உலகத்தில் நீ 60-70 வருஷங்கிறன்னா 60-70 வருஷம் நீ சாமியெல்லாம் இருக்க முடியாது. இப்போ நானே இருக்கேன்னா 36 வயசுக்கு மேலே தான் நான் இந்த ஆன்மீக அனுபவங்களுக்கு வர ஆரம்பித்தேன். அது வரைக்கும் நானும் உங்களை மாதிரி தானே எங்கேயோ பிறந்தேன், ராமகிருஷ்ணாவில் படித்தேன், பிஎஸ்சி படித்தேன், வந்தேன், வேலை செஞ்சுட்டு இருந்தேன், கல்யாணம் ஆச்சு, 2 குழந்தைங்களுக்கு வச்சேன். இதெல்லாம் ஹியூமன் ஃப்ளஷ் அண்ட் பிளட் பாடிக்கு உள்ளது. ஞானத்துக்கு சில கிரகங்கள் இருக்குது. அந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் வரணும். இதுக்கு ஃபிசிக்கல் பாடி, மாலிகுலர் பாடின்னு பேர். அந்த குறிப்பிட்ட காலத்தில் அந்த கிரகங்கள் உங்களுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தால் உங்களுக்குள்ள அந்த ஸ்பிரிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். Flesh and blood, Bible, can give birth to only flesh and blood. It is spirit that gives birth to spirit. Unless you are born with spirit, you don't enter the kingdom of God. அப்போ இதெல்லாம் என்ன ஆன்மீகத்தில் ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்ஸ். அந்த ஸ்பிரிட் வரும். அப்போ அவர்கிட்ட இந்த ஸ்பிரிட் அவர் உடம்பை விட வேண்டிய நேரம் வந்தாச்சு. அது இவங்க மீட் பண்ணுறாங்க. சித்தர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த வேர்ல்டோடைய டெஸ்டினியை கைட் பண்ணுறவங்க, அவங்க டிசைட் பண்ணுறாங்க இந்த ஆளுக்கு கொடுக்கலாம், சிவசங்கர் பாபாவுக்கு இதை கொடுக்கணும்னு டிசைட் பண்ணுறாங்க. அருணாச்சலேஸ்வரருடைய ஆக்ஞை, அவர் சொல்கிறாரு நீ இங்கேயே போ, அது நீ அவர் உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காருன்றாரு. நம்ம போகிறோம். மகாசிவராத்திரி அன்றைக்கி இந்த அனுபவங்கள் கிடைக்குது, நம்ம வரோம். அப்போ தான் இந்த சிவசங்கர் பாபான்னு பேர் வருது. சாமி இதை கன்ஃபார்ம் பண்ணுறாரு. இது ஆன உடனே ஒரு தடவை நான் கோடிசாமி கிட்ட போகிறேன். அப்போ அவர் கோடிசாமி என்னன்னா அவருடைய பவர் எனக்கு கொடுக்கணும்னு வெயிட் பண்ணின்னு இருக்கார். அவர்கிட்ட இருக்கிற பவர் என்ன, முருகன். ஸோ அதை எனக்கு கொடுக்கணும்னு அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. நான் அவங்களுக்கெல்லாம் தெரியாமையாக இருக்கும். நான் இங்கே போனேன், இந்த மாதிரி பாபா பேர் வந்துச்சுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்காது இல்லையா. ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட் இஸ் டிஃப்ரெண்ட். அப்போ அவர் ஒரு மாதிரி சலிப்பாக, தாத்தா அங்கே போகும் இங்கே போகும், அதாவது ஐ வாண்ட் டு கிவ் யூ, நீ ஏன் அங்கே போகிற இங்கே போகிற அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஓகே, அதுக்கு பின்னால் அது வந்ததுங்கிறது வேறு விஷயம். அதே மாதிரி இந்த அம்பாள் இருக்கு இல்லையா, அது எனக்கு வர வேண்டிய ஒரு நேரம் இருந்தது. அப்போ புதுக்கோட்டை சாந்தானந்த சாமி இருக்கார் இல்லையா, அவர் விஸ்வாமித்திரராக இருந்தார், நான் ராமனாக இருந்தபோது. அதனால் எனக்கு அவர் குரு தானே, அவர் எனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அந்த அம்பாளுடைய இதை ஆளையே அனுப்புகிறாரு. இந்த 2 மந்திரம் வந்து புவனேஸ்வரி மந்திரத்தை வந்து வாங்கி சொல்லு அவரை, ஆனால் வேறு எந்த பூஜையும் பண்ணக்கூடாது, இது ஏக உபாசனை பண்ணணுன்ட்டு. அது கிளிக் ஆகலை. ஆனால் அதுவும் எனக்கு கிடச்சிது. இப்போ நான் வந்து சிவபிரபாகர சித்தியோகி இருக்கார் இல்லையா, கேரளாவில் 700 வருஷத்துக்கு மேலே இருந்தார், அவர்கிட்ட போயிருக்கேன். அப்போ அவர் நான் போகிற போதே அந்த அம்மா கேர்டேக்கர், உங்களுக்கு சப்பாத்தி அவியல் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கார் சாமி அப்படின்னாங்க. என்ன அர்த்தம்? சப்பாத்தின்னா கோதுமை, குரு. அவியல்னா என்ன? ஒரு ஃபோர்ஸ் கிடையாது, எல்லாம் சேர்ந்தது தான் அவியல். அதில் முருங்காவும் இருக்கும், எல்லா காயும் இருக்கும். அந்த மாதிரி சிவசங்கர் பாபான்றது ஒரு ஸ்பிரிட் கிடையாது,
எனக்குள்ள நான் வித்தியாசமான ஸ்பிரிட் வச்சுருக்கேன். அதில் இந்த சிவ சக்தி மாலவன் அவர் யார்? சக்தி. புட்டபர்த்தி பாபா கிட்ட இருந்தது என்ன? சிவசக்தி. நான் இப்போ 3 சேர்ந்து இருக்கேன். நான் சிவசக்தி மாலவன், சிவனும் சக்தியும் பெருமாளும் 3 சேர்ந்த ஒரு எவல்யூஷனில் இருக்கேன். இது இந்த அனுபவத்துக்கு பின்னால் வந்துச்சு. கோடிசாமி கிட்டேருந்து எனக்கு முருகனுடைய கிரேஸ் வந்தது. அதுக்கப்புறம் அம்பாளுடைய அனுகிரகம் வரணும், அதுவும் வந்தது. அதனால் இன்றைக்கி சிவசங்கர் பாபாங்கிறது ஒரு கலவை, ஒரு எனர்ஜி கிடையாது. அதனால் ஒருவேளை புட்டபர்த்தி பாபாவே நீ இங்கே நடத்திக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தா கூட எனக்கு சூட் ஆகிருக்காரு. ஏன்னா என்னுடைய வே ஆஃப் ஃபங்க்ஷனிங் வேறு, என்னுடைய சிஸ்டம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் வேறு. இல்லை, எவ்வளோ மரம் நட்டுருக்கேன், எவ்வளோ வசதிகளை பண்ணி கொடுத்துருக்கேன். ரோடெலாம் சொந்தம், எலக்ட்ரிசிட்டிலேருந்து எல்லாமே வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே வந்து ரொம்ப சகஜமாக இருக்கும், ஒரு இன்ஃபார்மலாக நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டு போய்ட்டுருக்கோம். இங்கே எந்த கடவுள் பிடிக்குதோ கும்பிட்டுன்னு போ, எல்லா கடவுளையும் வச்சுருக்கேன். ஸோ முஸ்லீம், கிறிஸ்டியன், புத்திஸ்ட்டு, ஜெயின்லாம் நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் அதை கட்டி வச்சுக்கிறேன், வா. ஸோ உனக்கு கும்பிடணுன்னா கும்பிட்டு தொலை, அதை வச்சு அடிச்சுக்காதன்றது என்னுடைய பாலிசி. In the name of God or religion, don't fight. You have better things to do than arguing and trying to win an argument. அதனால் என்னுடைய வழிமுறைகள் வேறு. இங்கே எல்லாத்துக்கும் வழி இருக்குது. எவ்வளோ பெரிய லைப்ரரி இருக்குது நம்மக்கிட்ட. ஒரு 40,000 புக்கு வச்சு லைப்ரரி இருக்குது. ஒரு 3-4,000 சிடிஸ் இருக்குது. தியேட்டர் இருக்குது. 4 ப்ரொஜெக்ட் இருக்குது. இல்லாதது கிடையாது. எல்லா வசதிகளையும் பண்ணி கொடுத்துருக்கேன். ப்ளஸ் ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் லிவிங் பண்ணியிருக்கேன். இங்கே தங்குறதுக்கு எந்த காலத்துலேயும் யார்கிட்டையும் ₹1 வாங்கிறது இல்லை, இல்லையா? எந்த காலத்துலையும் வாங்கிறதே இல்லை. அதனால் என்னுடைய திங்கிங் வேறு, என்னுடைய வழிமுறைகள் வேறு. ஐ டோன்ட் ஃபாலோ எனிஒன். அடுத்தது, இப்போது ஒரு சிரிடி பாபாவோ இல்லை ஒரு சத்யசாய் பாபாவோ ஒரு கிரேட்டர் ஃபாலோயிங் வச்சுன்னு இருக்காங்கன்றதுனால இதில் இவங்க பெரியவங்க இவங்க சின்னவங்கங்கிறதெல்லாம் உங்கள் லெவல் தான், உங்களுடைய மித்து. இதெல்லாம் மைண்ட் மித்து. இந்த க்ரௌடில் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. சாஞ்சா சாயிர பக்கமே சாயிர செம்மறி ஆடுகளா அப்படின்வாங்க. உலகத்தில் நீ பார்க்குற காட்சிகள் எல்லாமே வந்து ஒரு பாமர நிலையில் பப்ளிசிட்டி ஓரியன்டு. ஆனால் நிஜமாக அவங்கக்கிட்ட சரக்கு இருக்கா இல்லையான்றதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஒரு சாமியார்னு போறிய, அவங்க கட்டுற தாடி இல்லை கோமணம் இல்லை ஜடாமுடி ருத்ராட்சர மாலை இதெல்லாம் போட்டுன்னுட்டு தான் நீ அவனை எடை போடுற. இல்லை அவங்ககிட்ட போகிற க்ரௌடை வச்சு நீ அவனை எடை போடுற. இதெல்லாம் ஒரு அளவுகோல்களா? ஒருத்தங்கிட்ட என்ன பவர் இருக்குது என்ன பவர் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா உனக்கு வரும். ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபிசிக்ஸ் லேபரேட்டரியில் அம்மீட்டர்னு ஒன்று இருக்கும். எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி இருக்குங்கிறது அந்த அம்மீட்டருடைய நீடில் இப்படி ஓடுது இல்லையா, அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட அம்மீட்டர் இருந்தாக்கா எங்கிட்ட என்ன இருக்குது இல்லைன்றது உனக்கு காட்டும் மீட்ரு. அதனால் தன்னை அறிய தனக்கு ஒரு தாழ்வு இல்லை. நீ முதல்ல நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் நான் யார் இல்லை சத்யசாய் யார் சங்கராச்சாரியா யாருன்றதெல்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ காஞ்சியில் மகாபெரியவர் இருந்தார். மகாபெரியவர் பெரிய நிலை, நான் இல்லைன்னு சொல்லலை. அவருக்குள்ளே இருந்தது அம்பாள் காமாட்சி. ஆனால் உடம்பு எல்லாரும் மாதிரியும் தான் வரும். ஒரு சாதாரணமாக ஒரு வயசான பிராமண கிழவன் எப்படி இருப்பானோ அதுதான் அவருடைய உடம்பு. என்ன அவர் வந்து பூஜை கஜை பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. நிறைய பிராமணா அதெல்லாம் பண்ண மாட்டான். அது ஒன்று தான் ஒரு ஃபிசிக்கலாக வித்தியாசம் 2 பேருக்கும். அவருக்கும் தான் உடம்பு சரியில்லாமல் போகுது, அவருக்கும் தான் டாக்டருங்கெல்லாம் போகிறாங்க, அவருக்கும் தான் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க, இல்லையா? அப்போது ஒரு ஹியூமன் பாடிங்கிறதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருந்தே தீரும். நீ வந்து அவர் காமாட்சி ஆச்சு, அவருக்கு எதுக்கு டாக்டர் ஸ்டெதஸ்கோப் வைக்கிறார், அவருக்கு எதுக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, இதெல்லாம் நீ கேள்வியெல்லாம் கேட்டு இருக்கக்கூடாது. நீ டிவியில் போய் பாரு. அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஒரு டாக்டரு, அவர் இது வரைக்கும் நான் சாமியை 400 தடவை தொடர பாக்கியம் எனக்கு கிடச்சது அப்படிலாம் சொல்லி ஒரு பேட்டி கொடுத்துருப்பார். வேறு என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு என்ன பண்ணாருன்ட்டு. மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. நியூரோ சர்ஜன் ராமமூர்த்தின்னு ஒரு ஆள் இருந்தார். அவர் பண்டிமலை சாமிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தார். இப்போ ரத்தனகிரி சாமி இருக்கார், அவருக்கும் லுக்கோடர்மாங்கிற ஸ்கின் ப்ராப்ளம், அவருக்கும் தான் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. எந்த சாமியாக இருந்தாலும் ஃபிசிக்கல்னாக்கா அவங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் பாடிக்கு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அவங்களும் டாக்டர்கிட்ட போகணும், மருந்து சாப்பிட்ணும். வெறும் நான் உட்காந்து கண்ண முடியணும் கந்தா முருகான்னு ஒன்றே எனக்கு எதுவுமே வராதுன்னா நினைக்காது. நீ எவ்வளோ பெரியமா ராம் சரத்குமார் சாமி, அவருக்கு ரங்கபாஷி நர்சிங் ஹோமில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து யூரினரி ட்ராக்டில் கேன்சர்னு சொல்லி கடைசி நாள் ஒரு டாக்டர் 2 நர்ஸை போட்டு அப்படி தான் அவர் உயிரை விட்டார்.
ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு த்ரோட் கேன்சர், ரமணருக்கு ஷோல்டர் கேன்சரு. நீ எந்த சாமியை சொல்லு, அவங்க வந்து உங்களை மாதிரி தான், உங்களை மாதிரி ஹியூமன். உங்கள் மைண்டில் ஒரு மித்து வச்சுருக்கீங்க. சாமின்னா அவங்க அப்படியே புஷ்பம் வந்துட்டு ஆகாசத்துலேருந்து இறங்குற மாதிரியும் அப்படியே நேராக போயிடுற மாதிரியும் அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. தே ஆர் லைக் யூ. உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? வாழ்வாங்கு வாழ்கிறவன் அர்த்தம். இப்போ நீங்கள் வந்து ஏதோ சாப்பிட்டோம், சாணி போட்டோம், 2 பன்னிக்குட்டி போட்டோம் குழந்தைன்ற பேரில் ஒரு நாளைக்கு மண்டையை போட்டு சேர்த்து போட்டோம். இதுதான் உங்கள் லைஃப். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சு இருக்கிறதில் பேசி இந்த மாதிரி ஒரு லைஃப் உங்களுதெல்லாம். மகான்கள் என்ன, உங்களை மாதிரி தான் ஃபிசிக்கல் பாடி அவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்க? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர். எப்படி வாழணும்னு தெரிஞ்சு ஒரு வேல்யூ பேஸ்டு லிவிங்கில் இருக்காங்க இல்லையா? அப்போ உங்களை பொறுத்து மாத்திரம் அவங்க வானுவரையும் தெய்வம். இவர் கடவுள் மாதிரின்னு. அவர் கடவுளான்னு கூட சொல்ல முடியாது நமக்கு. கடவுள் மாதிரி என்னன்னா லைக் காட் அப்படின்றது. ஸோ அந்த லைக் காடுங்கிறது கூட உலகத்தில் இருக்கிற 500 கோடி ஜனத்துக்கும் கிடையாது. அவங்க யாருக்கு நல்லது பண்ணாங்க அவங்களுக்கு அவங்க லைஃப் காடு. அதனால் ஆன்மீகம் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. இது வாசித்து காணணும். அது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். இது ஒரு சாதாரண நிலையில் நீ ஞானி ஆகாத வரையிலும் இதெல்லாம் உனக்கு புரியாது. பாம்பின் கால் பாம்பரியங்கிற மாதிரி நீ பாம்பானால் தான் இன்னொரு பாம்பை பற்றி உனக்கு தெரியும். அண்டு ஒரு சாதாரண நிலையில் அவன் பார்க்க முடியாது. நீ சாதாரணமாக ஒரு அளவுகோல்கள் வச்சுப்பார். சிவசங்கர் பாபா சிம்பிளாக இருக்கார், நல்லது தானே. வெங்கடாதிபதியோட மந்திரம் என்ன? சுலபாய சுசீலாய. நல்ல குணம் தான் சுசீலான்னு பேர். சுசீலம். சுலபாயன்னா அவர் யார் வேணா பார்த்துடலாம், ஒன்றும் பந்தாலாம் காட்ட மாட்டார். அப்போ சுலபாய சுசீலாய இருந்தால் அது ஒரு கல்யாண குணம், கடவுளுடைய ஒரு இன்கிரீடியன்ட் மசாலான்றது. அடுத்தது என்ன? அருணகிரி உல்லாசன்னா ஜாலியாக இருக்கிற ஆள்னு அர்த்தம். நான் உல்லாசமாக இருக்கேன்னா. நிராகுலன்னா கவலை இல்லாத, ஆக்குலம்னா கவலை, நிராகுலன்னா கவலை இல்லாத ஆளுன்னு அர்த்தம். உல்லாச நிராகுல. சல்லாவ அப்படின்னா ஜோக்கடிச்சின்னு உட்காந்துருக்கிறது. வினோதகன் புரிஞ்சிக்கவே முடியாது இருந்தால் என்னான்ட்டு, ஒரு புதிரா புனிதமாம் எதுவும் புரிஞ்சிக்க முடியாது. அப்போ உல்லாச நிராகுல சல்லாவ வினோதகனும் நீ அலையோ. அப்படி இருக்கிற முருகன்கிட்ட போய் எல்லா மறையனை மறந்தலும் சொல்லாய் முருகா சர்வபூதியன்னு கேட்குறாருன்னா இந்த குவாலிட்டி இருந்தால் அவங்கெல்லாம் முருகன் நீ ஒத்துக்கிறியா? இப்படி நீ உனக்கு படிக்கணும், நிறைய உலகத்தை புரிஞ்சுக்கணும், எது இல்லை எது ரைட்டுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் என்ன மாதிரி ஒரு ஆளை உன்னால் புரிஞ்சிக்க முடியும். இல்லைன்னா நீ நான் சாமி தாடி வைக்கலை, ஜலமுடி வைக்கலை, குச்சியெல்லாம் கையில் இல்லை, காவி கட்டலை, ரொம்ப மடியாக இல்லை, அந்த மாதிரிலாம் நீ நினச்சிருந்தா எந்த காலத்தில் நான் உனக்கு மாட்ட போகிறேன். எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டாம். ஏன் என்னான்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி சொதப்பாத. மிக்கு பரந்துலன் ஜோதியான் புகின் அழகில்லை கிளக்க வேண்டாம். உலகத்தில் எங்கெல்லாம் வெளிச்சிருக்கோம் அங்கெல்லாம் ஒரு ஞானி இருக்கான். ஞானியும் ஜோதியும் ஒன்றே தான். இதெல்லாம் கிளறி பார்த்து வேஸ்ட் பண்ணாத, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இட் வில் பி அன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆன்மீகம் என்பது ரொம்ப பெரிய பாஷை. சிவசங்கர் பாபா இந்த உலகத்தில் இருக்காங்க, மகான்கள் ஞானிகள்லாம் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஜனங்களுக்கு தெரியாமல் எங்கேயோ காட்டில் உட்காந்துட்டு குகையில் உட்காந்துட்டு தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் ஜனங்க நடுவுக்கு வரப்போகிறதில்ல இல்லையா? அவங்கெல்லாம் ஜனங்க நடுவுக்கு வரப்போகிறதில்ல. இப்போ ஜனங்க நடுவில் இருக்கிற ஒரு எஸ்டாப்ளிஷ்டு சாமி யாருங்கன்னா நீ யார் சொல்லுவ? ஒரு ரத்தனகிரி சாமி சொல்லுவேன், ஒரு ராமசுரத்குமார் சாமி, அமிர்தானந்தமயி, அதுக்கப்புறம் இவர் திருவலம் மௌனகுரு சாமி. இந்த மாதிரி உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு ஜனங்க சாமியாருன்னு எக்ஸப்ட் பண்ணவங்க உங்களுக்கு இருக்காங்க. அது எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி எல்லோரும் செத்து போட்டாங்க. எவ்வளோ மகான்கள் இன்றைக்கி இல்லை. ரத்தனகிரியில் ஒரு சாமி அவர் தாங்கிறாரு இப்போத்துக்கு, வேறு யாருமே கிடையாது. அவருக்கு இப்போ 84 வயசு ஆகிப்போச்சு. அவருக்கு 84 இயர்ஸ் ஆகிப்போச்சு. ஸோ பெரிய அளவுக்கு இப்போ யாருமே கிடையாது. வடநாட்டில் இருக்கிற நிறைய சாமியாருங்க சும்மா எல்லாம் தமாஷ், எல்லாம் வேஷம் தான் கட்டின்னு இருப்பாங்க. உன்னை பார்த்தா ஒரு மாதிரி நடந்துக்குவாங்க, பார்க்கலன்னா ஒரு மாதிரி இருப்பாங்க. அப்படியெல்லாம் கதையெல்லாம் நிறைய இருக்குது. இதில் இதெல்லாம் உனக்கு எதுக்கு? சிவசங்கர் பாபா நிறைய தவம் செஞ்சுருக்காரு, எத்தனையோ பிறவி எடுத்து அழைச்சிருக்காரு. இந்த பிரிவில் கடுமையான தவங்களெல்லாம் செஞ்சு விரதங்களெல்லாம் இருந்து எதையோ சாதிச்சிருக்காரு. சாதனைங்கிறது நீ எதை வச்சு சொல்லுவேன்? இப்போ எலக்ட்ரிசிட்டி இருக்குன்னா என்ன? இந்த ஃபேன் சுற்றணும், பல்ப் எரியணும், இந்த மைக் வேலை செய்யணும். அந்த மாதிரி எங்கிட்ட பவர் இருந்தால் எங்கிட்ட வர்றவங்களுக்கு எதுவும் நல்லது நடக்கும். அதுதான் ப்ரூஃப். அதை வச்சு தான் நீ எங்கிட்ட கரண்ட் இருக்கா இல்லையான்றதை உன்னால் தெரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி சத்யசாய் பற்றி கேட்டிங்க இல்லையா?
அது வந்து ஒரு 1984 சொல்லிட்டாங்க. சிவசாமி இது இருக்கு பாரு. வந்திடவே சத்யசாயி பாபாவும் நீயுமாகி வரக்கூடிய காலத்தில் சத்யசாய் பாபாங்கிற எனர்ஜி உங்கள்கிட்ட வரும். வையகத்தில் அவனருள் சீடர்களை இந்த விதம் எந்நாளும் நீயும் காக்க அவரை யார் நம்புகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீ தான் பிளெஸ்ஸிங் பண்ண போகிற அப்படின்னு அர்த்தம். எப்பயோ சொல்லிட்டாங்க இதெல்லாம். இடரகன்று மெய் சித்தி காண மக்களோடு முன்ஊழின் சப்த ரிஷியும் மானசீகமாய் பல தடத்தில் நீயும் கடந்து இக்கலியில் முன் ஊழின் பல சித்து கண்டு இன்பம் பயக்க பக்தர்களுக்கு காட்சியளித்தாய். இதெல்லாம் அந்த காலத்தில் அதாவது 1996 படித்ததுன்னு நினைக்கிறது. 96 97 படித்தது. அந்த டைம்லேயே நான் சொன்னேன் இல்லையா, இந்த கிரேஸ் எல்லாம் நம்ம வாங்கி வச்சுட்டோம், அங்கேருந்து வாங்கி வச்சோம். அதே மாதிரி எல்லாருக்கிட்டேயும் வாங்கி வச்சோம். ஒரு அவியல் மாதிரி ஆகிட்டோம்னு சொன்னோம். மகான்கள் வாட்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சிவசங்கர் பாபா ஒரு ஹியூமன் பாடிக்குள்ளே இருக்கிற மாதிரி தெரியுமே தவிர ஒரு அவதார புருஷன். ஒரு ராமர்னா அவர் அவதார புருஷன், கிருஷ்ணர்னா ஒரு அவதார புருஷன், இயேசு அவதார புருஷன். அது மாதிரி சிவசங்கர் பாபா இஸ் அன் இன்கார்டினேஷன் ஆஃப் காட். ஒரு ரிஷி வேறு, சித்தர் வேறு, மகான் வேறு. ஒடிசாமிக்கிட்ட நானும் அலெக்சித்தரும் உட்காந்துருக்கோம். அப்போ அலெக்சித்தர் கேட்குறாரு, சுவாமி வாட் இஸ் மை ரோல் அப்படின்றாரு. கோடிசாமி சொல்கிறாரு, நீங்கள்லாம் சித்தர்கள் ரிஷிகள், நீங்கள்லாம் சித்தர்கள் ரிஷிகள் அப்படின்னு என்ன காட்டி தாத்தாக்கு சப்போர்ட், தாத்தா மகாவிஷ்ணு அப்படின்னு. சிவசங்கர் பாபா தான் மகாவிஷ்ணு. இவருக்கு இந்த கலியுகத்தில் தொண்டு சேர்த்து ஒரு அசோசியேட் பண்ணுறதுக்காக நீங்கள்லாம் வந்திருக்கீங்க, நீங்கள்லாம் ரிஷிகள் சித்தர்கள்ன்றார். அப்போ அலெக்சித்தர் எவ்வளோ பெரிய ஆள், கோடிசாமி எவ்வளோ பெரிய ஆள், சிவசங்கர் பாபா மகாவிஷ்ணுன்னு அவர் ஏன் சொல்லணும்? நல்லா யோசனை பண்ணிப்பார். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு காலம் வருகிற போது ஜனங்களுக்கு புரியும். கும்பகோணத்தில் கூட இதே மாதிரி தான் வந்துச்சு. இவருக்கு எல்லா கடவுளுடைய அருள் இருக்குன்னு வந்துச்சு. இவருக்கு சிவனுடைய அருள் உண்டு, பெருமாளுடைய அனுகிரகம் அருளும் உண்டு, விநாயகர் முருகனுடைய அருளும் மேலாக உண்டு, அம்பாளுடைய சக்தியும் கூட இவங்களுக்கு உயர்ந்த அமைப்பில் சொல்லலாம். இப்படி தெய்வீக சக்திகள், தெய்வீக ஆற்றல்கள் உண்டு. முனிவர் என்ன சொல்றார்னா, இவர்கிட்டயே அபரிமிதமான தெய்வீக சக்திகள், ஆற்றல்கள் இருக்கிறதுனால, அதோடு அல்லாமல் சித்தர் பலர் நூல்கள் ஆய்ந்து அவங்க வாக்கை ஏற்று பரிகாரங்கள் கூட செஞ்சிருக்காங்க. அதோட முனிவர் சொல்றார், சுவாமிக்கு சித்தர்களின் ஆசிகள் பரிபூரணமாக உண்டு. தெய்வ கட்டாட்சங்கள், தெய்வ அனுகிரகங்கள், தெய்வ சக்திகள் எல்லாம் உண்டு. அப்படிங்கிறத விட சித்தர்களின் ஆசிகள் உங்களுக்கு மேலாக உண்டு. அதோடு இன்னைக்கு விஸ்வாமித்ர முனியாகிய என்னுடைய ஆசிகளையும் உயர்வாக தந்துள்ளோம். அதனால நீங்க நினைக்கக்கூடிய சிந்தனைகள் எல்லாம் ஜெயமாகும். அது என்ன எங்கேயோ இதில் படித்தாங்க. அதில் என்ன வருதுன்னா, இவர் சிவபெருமானுடைய பிள்ளை, இவருக்கு இந்த டெஸ்டெல்லாம் வேணும்னே சிவன் தான் வச்சுன்னு இருக்கான் அப்படின்னு வருது. இவர் சிவனுடைய மகன். இவர் வாழ்க்கையில் வந்திருக்கிற இந்த டெஸ்ட் எல்லாம் கூட சிவன் வைக்கிறாரு. இவரை பெரிய நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னால் இது ஃபைனல் டெஸ்ட்டு. அந்த தகுதிகள் எல்லாம் வரிசை பார்த்து அலசி பார்த்து அந்த பொசிஷன் கொடுக்கறதுக்காக அப்படின்னு கூட ஒன்று வரும். ஸோ இதெல்லாம் நடக்கிற போது தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போது உங்களுக்கு காமன் சென்ஸில் புரிய வேண்டியது என்னென்னா, நமக்கு என்ன குறை இருக்குது? நம்மக்கிட்ட பணம் இருக்குது, வசதி இருக்குது, இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. நம்ம யாரையும் தேடி போக மாட்டோம். வந்தால் மரியாதை கொடுப்போம். இங்கே எதுக்கும் காசு இல்லை, பணம் இல்லை, எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட்டு. இதெல்லாம் இருக்குது இல்லையா? இவ்வளோ தான் ஆன்மீகம். அண்டு கோயிலெலாம் இருக்குது, எல்லா விதமான கோயிலும் இருக்குது, பூஜை எல்லா இடத்துலையும் இருக்குது. நீங்கள் தான் பெருக்குறீங்க, நீங்கள் தான் பூஜை பண்ணுறீங்க, எல்லாம் நீங்கள் தான் பண்ணுறீங்க. ஒரு டிசிப்ளினோட ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துகிறோம். ஒரு சத்சங்கம் நடந்துருக்கு. ஒரு 1 hour 1.5 hour சத்சங்கன்னா காய்ச்சி பூச்சின்னு யாராவது கத்துறாங்களா பாரு, எல்லாம் சைலண்டாக உட்காந்துருப்பாங்க. சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் உட்காந்துருப்பாங்க. அண்ட் பிரசாதத்திலேருந்து எல்லாமே ஒரு ஒழுங்காக எல்லாருக்கும் யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். வேண்டியவங்க வேண்டாதவங்க கிடையாது. நம்ம யாரையும் ஸ்பெஷல் ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டோம். வேறு இடங்கள்லாம் யாராவது ஒரு பெரிய பணக்காரன் யாராவது வந்துட்டாக்கா
அவன் எந்திரிச்சு ஐஎஸ்ஏஜி அப்படின்வானுங்க. நம்ம இதெல்லாம் கண்டுக்கவும் மாட்டோம். எனக்கு தான் தேவையே இல்லையே. யாதனின் ஈயானிடும்பை நோதன அதனின் இல்லை இல்லையா? இவ்வளோ பெரிய அமைப்பு உருவாக்கியிருக்கேன். இதெல்லாம் ட்ரஸ்டி கூட கிடையாது, இல்லையும் என் கையெழுத்து கூட கிடையாது. அப்போ எவ்வளோ எனக்கு என்னை பற்றி கான்ஃபிடென்ஸ் இருந்தால் ஒரு எம்டியான இடத்துலேருந்து என்னால் இதை விட பெரிய ஆசிரமத்தை உருவாக்க முடியும் இல்லை? எங்கேயான நான் காட்டில் கொண்டு போய் ஒரு இதோட பெரிய ஆசிரமத்தை நான் உருவாக்கி காட்டுறேன். அப்படி தான் இதெல்லாம் உருவாக்குனேன். என்கிட்ட என்ன இருந்துச்சு? ஒன்றுமே கிடையாது. நான் வெறும் பிஎஸ்சி சர்டிஃபிகேட்டையும் 10 ரூபாய் எடுத்துன்னு மெட்ராஸுக்கு வந்தாள். ஸோ வாட் எவர் இஸ் தேர் அவைலபிள் டுடே ஹஸ் பின் கிரியேட்டட் அவுட் ஆஃப் மை பெரண்ட்ஸ். அதனால் எந்த ஊருக்கு போனாலும் இதை என்னால் பண்ண முடியும். ஐ டோன்ட் நீட் எனி அசிஸ்டன்ஸ் ஆர் எனி ஃபேவர்ஸ். இது வரைக்கும் பேங்க்கில் 1 ரூபா கடன் வாங்குறதில்லை. எந்த பேங்க்கில் வேணும்னா கேட்டுப்பார். காலெலாம் எப்பயும் கடன் வாங்குற பழக்கம் இல்லை. ஸோ யூ வெயிட் அண்ட் சி ஐ எம் அ கார்பரேட் மேன் அண்ட் எனக்கு வந்து எப்படி மேனேஜ் பண்ணணுன்ட்டு தெரியும். ஆனால் அட்டிக்கவே மாட்டேன், காமாக இருப்பேன். ஆனால் எல்லா வேலையும் நடந்துகிட்ருக்கோம். என்ன நடக்குதுன்றது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அண்டு எதுவும் பேச மாட்டேன். நீ சொல்கிற ஒரு வார்த்தையை வச்சே உன்னோட ப்ளஸ் மைனஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிடுவேன். நீ சொல்கிற வாயிலேருந்து வர வார்த்தையை வச்சு நீ வந்து ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன ரைட்டாக ராங்கெல்லாம் கண்டுபிடிச்சிடுவேன். ஆனால் நான் யாரையும் ஹர்ட் பண்ணுறதில்ல, அதனால் வெளியே காட்டிக்க மாட்டேன். பட் ஐ வில் பி மேக்கிங் எ அப்ரைசல் அண்ட் எவாலுவேஷன் ஆஃப் எவ்ரி ஒன் அரவுண்ட் மீ எவ்ரி டைம். நான் வெளியே காட்டிக்கவே மாட்டேன், வெளியே எதுவும் சொல்லவே மாட்டேன். அவங்களுக்கு புரியாது. சரி, லாஸ்ட் கொஸ்டின். ஐ எம் டாக்கிங் கார்பரேட் மேனேஜ்மெண்ட் வேர்ட்ஸ். மக்களை நல்வழிப்படுத்தத்தான் கடவுளின் அவதாரம் யுகம் யுகமாக பூமியில் நிகழ்கிறது என்கிறது சனாதன தர்மம். அல்லாவோ பரமபிதாவோ அவதாரம் எடுப்பதில்லை, இறை தூதர்களைத்தான் பூமிக்கு அவர்கள் அனுப்பி வைப்பார்கள் என்று குரானும் பைபிளும் சொல்கின்றன. இறைவனின் தூதர்களே மக்களை நல்வழிப்படுத்த முடியும் என்ற நிலையில் கடவுளே பூமியில் நேரடியாக அவதாரம் எடுக்க வேண்டிய அவசியம் ஏன் ஏற்படுகிறது? Once in 1000 years கடவுள் இந்த பூமிக்கு வர்றார். ஒன்ஸ் இன் 100 years கடவுளுடைய அந்த அன்பையும் ஆற்றலையும் தவத்தையும் கொண்டு யாரோ ஒரு மகான் வரோம். ரமண மகர்ஷி இருக்காங்க, சேஷாத்ரி சுவாமி இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து அந்த 100 வருஷத்துக்கு ஒருக்கா வரக்கூடியவங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவங்கெல்லாம் ஒரு ராமர், கிருஷ்ணர், இயேசு, புத்தர் இந்த மாதிரி இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் அவதார புருஷர்கள். அந்த வகையில் சிவசங்கர் பாபா என்பவர் அவர் அவதார புருஷன். நான் இதெல்லாம் கிடையாது, ரிஷி சித்தர்லாம் கிடையாது, அவதார புருஷன், இன்கார்டினேஷன் ஆஃப் காட். இது என்னுடைய 7வது இன்கார்டினேஷன். இதுக்கு முன்னே 6 இன்கார்டினேஷன் எடுத்துட்டேன் நான் உலகத்தில். இது என்னுடைய ஃபைனல். இனிமேல் இந்த உலகத்தில் இப்படியும் வரமாட்டேன், அப்படியும் வரமாட்டேன். ஸோ திஸ் டைம் ஐ ஹவ் சம் பர்டிகுலர் ரோல் அண்ட் அதை பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி மேலே போயிடுவேன். ஐ வில் பிகம் தி சோலார், சூரியன் ஆகிடுவேன். ஆதித்யானம் மகாவிஷ்ணு ஆக போகிறேன். இனிமேல் மனித உடலில் மக்கள் ஜனங்க இவங்ககிட்டலாம் வரப்போகிறது சூரியன் தான். அது சூரியனுக்கு எவ்வளோ ஆயுசு இருக்கோ அவ்வளோ வருஷம் சூரியனாக ஆகாசிலேருந்து அது அப்படியே டிஸ்இன்டெகிரேட் ஆகி ஒளியத்தில் கலந்து போயிடும். அதுதான் நம்முடைய வழிமுறை. ஏற்கனவே நான் அந்த மெர்ஜிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டேன். நீ எதுவும் நான் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறேன்னு நினைக்க வேணாம். ரெடி, ஏற்கனவே ஐ ஆம் தேர். நாட் ஓன்லி மீ, மை ஸ்பிரிட் தேர் ஆல்சோ இஸ் ஆல்ரெடி தேர். அங்கே இருக்கிறது நானே தான், சிலக்குள்ளே இருக்கிறது நானே தான். அதனால தான் நான் ஜாலியாக இருப்பேன். ஏன்னா ஜனங்களுள்ள பேசுகிறோம், பழகிறோம். அதை பற்றியா நான் ஏற்கனவே சூரியனில் தான் இருக்கேன். என் ஃபேஸ் பார்த்தியா, ஒயிட் ஜுப்பாக இருக்கா, 2 கை விரிச்சு ஏசுனது மாதிரி வச்சுருக்குன்னா, என் முகத்திலிருந்து சூரியனுடைய ஒளிக்கற்றைகள்லாம் போதா. இதுதான் என்னுடைய இது ஸ்பிரிச்சுவல் லெவல். இது இது என்னுடைய ஃபேஸ், 2 கை ஜுப்பாவோட நான் நிற்கிறேன். ஆல்ரெடி ஐ எம் மெர்ஜிங் இன் த சன். நம்ம கோயில் பெருமாள் பார்த்தியா, கோயில் பெருமாள் இருக்காரா, அவருக்கு பக்கத்தில் ஒரு ரெட் லைட் இருக்கா. இந்த பெருமாளுக்குள்ளே இருக்கிறது இந்த பவர் தான். இந்த ரவுண்டில் செவ்வாய், அதுதான் முருகன்ன்றது. அப்போ நம்ம கோயிலில் வெறும் கல்லுன்னு நினைக்காத, அதுக்குள்ளே இது இருக்குது. அடுத்த நிமிஷம் என்ன ஆகுது பாரு, பெருமாளோட ஃபேஸ் மேலேயே போயிடுது பாரு. அதுதான் பெருமாளுடைய கிரீடம். இது பாரு,
அப்போ நம்ம பெருமாள் வெறும் கல்லுன்னு நினச்சானாக்கா உனக்கு புரியாது. அதுக்குள்ளே ஜோதி வச்சுருக்கேன் நான். அந்த ஜோதி என்னுடைய தான். எனக்குள்ளே இருக்கிற ஜோதியை தான் நான் அதுலேயும் வச்சுருக்கேன். அங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஓவரா நிறைய இருக்குது. ஸோ மக்களுக்கு இந்த பாஷை இது வரைக்கும் யாரும் பேசுனதில்லை. அதே மாதிரி ஒரு சாதாரண பேண்ட்டு ஷர்ட்டு போட்டுன்னு வாட்சை கட்டின்னு இருக்கிற ஆள் தன்னுடைய உடம்புலேருந்து இவ்வளோ கடவுளை காட்ட முடியுமோன்றது நம்பிக்கை வராது. எல்லா கடவுளையும் காட்டிட்டேன் நான். பாரு, இதெல்லாம் நான் காட்டுறது தான் ஃபுல்லாக. யாருக்கு சரி, ஒரு மனுஷன் உட்காந்து இடத்துல நான் இதுக்கு முன்னால் இந்த பிறவியாக வந்திருக்கேன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நீ? இங்கே இருக்கிற எல்லா படமும் என்னுடைய பிறவிகள் தான். அங்கே சேஷாத்திரி சாமின்னு இருக்கு இல்லையா, அது நான் தான். இந்த மாதிரி வரிசையாக இங்கே இருக்கிற எல்லா பிறவியும் நான் எடுத்தேன். இந்த சாமியார் இவ்வளோ பேருக்கு நான் யாரையாவது கேள்வி இதுக்கு முன்னால் என்ன பிறவியில் உலகத்தில் வந்தேன்னு சொல்லி அதுக்கு அத்தன்டிக் பண்ணோம், ப்ரூவ் பண்ணோம் என்னவா இருந்தோம் என்ன பண்ணோன்ற மாதிரி. இப்போ இதெல்லாம் நான் சொல்கிறேன் என்னென்ன பிறவி நான் எடுத்து வந்தேன். இப்போ சேஷாத்திரி சாமி என்ன சாதாரண ஆளா? இயேசுவில் அவரே அம்பாள், அந்த உயரங்களை தொட்டவர் தான் அவர். இப்படி ஒவ்வொன்றும் ஒரு எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம இன்றைக்கி இந்த நிலையில் வந்து உட்காந்துருக்கோம். அதெல்லாம் பார்த்ததுனுடைய புண்ணியம், அந்த வேலையெல்லாம் ஒழுங்காக செஞ்சதுனுடைய அப்ரிசியேஷனில் இவ்வளோ பெரிய போஸ்ட்டுக்கு இந்த பிறவியில் வந்திருக்கோம். இவ்வளோ பெரிய போஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். அதனால் இட்ஸ் நாட் ஈஸி டு பிகம் எ சிவசங்கர் பாபா. வரக்கூடிய காலத்தில் மக்களுக்கு இதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். சங்கரமின்னும் மந்திரம் தன்னை சந்ததமும் மூது சர்வசக்திவன் துணை இங்கிருக்க இனி சஞ்சலமுனக்கீது மன சஞ்சலமுனக்கீது. ஆலடி தன்னில் மாட்சிகள் செய்யும் நாரணன் அவதாரம், இது நாரணன் அவதாரம். காலடி பணிந்தால் தன்னிடம் சேர்க்கும் பூரண அவதாரம், பரிபூரண அவதாரம். வீணே மண்ணடி போகும் மானிடனே இந்த ஆலடி மறவாதே, தன்னடி தன்னில் தஞ்சமடைந்தால் மீண்டும் பிறவாதே, உயிர் மீண்டும் பிறவாதே. சிவசங்கரமென்னும் மந்திரம் தன்னை சந்ததமும் மோது கரத்தில் தெய்வ ரேகைகள் காட்டி நானே நான் என்றார், அனைத்தும் நானே நான் என்றார். நெருப்பில் பலவாய் உருவம் தாங்கி நானே நான் என்றார், சர்வமும் நானே நான் என்றார். அதையும் தாண்டி அன்புருவாலே தன்னிலை இறங்கி வந்தார். இத்தனை சொல்லியும் மாயையில் உழலும் மாந்தர்காய் அழுதார், அவன் மாந்தர்காய் அழுதார். சிவசங்கரமென்னும் மந்திரம் தன்னை சந்ததமும் ஓது. இப்பிறப்போ இன்னும் எப்பிறப்போ இனி மானிட பிறப்பென்பது, இனி மானிட பிறப்பென்பது. இப்பிறப்பில் இதை விட்டு விட்டால் எனில் எப்படி முக்தி கொள்வது? நீ எப்படி முக்தி கொள்வது? உந்தன் பற்று விட்டு இதை பற்றி விட்டாயில் பற்றி கொள்ளும், உன்னை பற்றி கொள்ளும். உன்னை பற்றி கொண்ட பின்னர் விட்டு விட்டாயின் இட்டு செல்லும், தன்னிடம் செல்லும். சிவசங்கரமென்னும் மந்திரம் தன்னை சந்ததமும் மோது சர்வசக்திவன் துணை இங்கிருக்க இனி சஞ்சலமுனக்கேது, மன சஞ்சலமுனக்கேது, மன சஞ்சலமுனக்கேது.
குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.